أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இந்த சூரானுடைய முதல் வசனத்துடைய விளக்கங்களை நாம் பார்த்தோம். எல்லா புகழ்ச்சி அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது. அவன்தான் அகிலத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பாக இருக்கின்றான். அவனுக்கே எல்லா புகழ்ச்சி அனைத்தும் உரியது. அர் ரஹ்மான் இவ்வுலகில் நல்லோர்களுக்கும் உள்ளோர்களுக்கும் எல்லோர்களுக்கும் ஒன்றுபோல் கிருபை செய்யக்கூடியவன். அர் ரஹீம் மறுவுலகில் நல்லவர்களுக்கு மட்டுமே கிருபை செய்வானே அந்த ரப்பான அல்லாஹ்விற்கு எல்லா புகழ்ச்சியும். அடுத்து மாலிகி யௌமித்தீன், நாளை தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ரப்பே உனக்கே புகழ்ச்சி அனைத்தும் உரியது. இப்ப அல்லாஹ்வுடைய சிஃபாத் என்று சொல்லக்கூடிய தன்மைகள், அவனுடைய என்னென்ன தன்மைகள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த தன்மைகளை வெளிப்படுத்தி சொல்லி அவனை புகழ்கின்றோம். இந்த புகழ்ச்சி எல்லாம் மனிதர்களுக்குரியது அல்ல, யாருக்குரியது? ரப்பருக்குரியது, அல்லாஹ்விற்கு மட்டும் உரியது. எப்படியாக்கும் உச்சவட்டமான புகழ்ச்சி படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அவன்தான், எல்லாம் கொடுக்கக்கூடியவன். எனக்கு நீங்க தாங்க எஜமான், நீங்க தாங்க எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விற்குனே வைக்கிறேன்னு அர்த்தம். இந்த ஒரு வார்த்தைகள் இருக்குது, சில சமயங்களில் சொல்வாரோ அல்லாஹை முன்வைத்து அல்லாஹ் தான் எனக்கு எல்லாம் தரான், உங்கள் ஊதியமாக கொடுக்கின்றான் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் உங்க மூலியமா நமக்கு கொடுக்கணும் செய்யறதுக்கான், உதவி செய்யறதுக்காக ஏதோ உதவி செய்யும் அப்படின்னு கேட்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா இது தவறல்ல. ஆனால் நீங்க தாங்க எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே அல்லாஹ்விற்கு இணை வைச்சதாக ஆயிடும். அந்த வார்த்தைகள், இந்த சொல்கள் இருக்கின்றதை இது அல்லாஹ்விற்கு மட்டும் உரியது. அதே போல மாலிக் யௌமித்தீன், இந்த தீர்ப்பு நாட்கள் என்று சொல்கின்றோமே, நாளை மஹ்ஷரில் யாரும் அங்கே யாருக்கும் உதவி செய்ய முடியாது அல்லாஹ் நாடியவர்கள் தவிர. அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கின்றாரோ அவர்கள் தான் உதவி செய்ய முடியும், பாக்கி எவரும் உதவி செய்ய முடியாது. எல்லாம் அங்கே இருக்கக்கூடியது. யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ எனக்கூடிய நிலைமைகள் மக்கள் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்நாளில் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களுடைய தீர்ப்புகளையும் அங்கே வாசிப்பான், தீர்ப்புகளையும் வழங்குவான். வாசிக்கிறது இல்லை. அல்லாஹ் என்ன செய்வான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து கடைசியாக கியாமத்துடைய நாள், உலக அழிவுடைய நாளுடைய கடைசியாக பிறந்த ஒரு குழந்தை இறந்திருக்கின்றது என்றால் அந்த குழந்தை வரை அத்தனை நபர்களுக்கும் தீர்ப்புகள் வழங்கப்படும். ஏன்னா இன்னைக்கு தீர்ப்புங்கிறது வாசிக்கக்கூடிய தீர்ப்பாகத்தான் இருக்குது, வழங்கக்கூடிய தீர்ப்புகள் குறைவாக இருக்குது. அடுத்து அவனிடம் நாம் சொல்லக்கூடியது, இந்த அளவிற்கு புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அடுத்து அவன்கிட்ட என்ன சொல்றான்? இய்யாக நஅபுது, உன்னைவே நாங்கள் வணங்குகின்றோம், வேற யாரையும் நாங்கள் வணங்கவில்லை. ரப்பே உன்னைத்தான் நாங்கள் வணங்குகின்றோம். வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். வய்யாக நஸ்தஈன், இன்னும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம். இந்த உதவி தேடுதல் என்பது அல்லாஹ்விடம் தான் முதன்மையாக இருக்க வேண்டும், அவனிடத்தில் தான் கேட்க வேண்டும். முன்னால் சொன்னது போலதான், ரப்பே அல்லாஹ் உங்கள் மூலியமாக செய்கின்றான், உங்கள் மூலியமாக இதை நடத்தி தருகின்றான் என்றால் நாம் சொல்லாமல் இருந்து, ஆனால் அல்லாஹ்வை தவிர்த்து விட்டு ஒரு மனிதர்களை நாம் சொல்வது என்பது கூடாது. இங்கு நாம் உதவி தேடக்கூடியது ரப்பிடத்தில் தான் தேட வேண்டும், அல்லாஹ்விடம் தான் நாம் கேட்க வேண்டும். எல்லா கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அல்லாஹ் தான், அந்த கஷ்டத்தை போக்கக்கூடியதும் அல்லாஹ் தான். எவ்வளவு சிரமமா இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டமா இருக்கட்டும்,
எவ்வளவு சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாம் கொடுத்தது அல்லாஹுதான், அதை எடுப்பதும் அல்லாஹுதான், யாருனாலும் முடியாது. நாம் வேண்டால் வெவ்வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டு வேண்டால் நாம் மனசை ஆற்றிக்கொள்ளலாம். ஆனால் எல்லாம் நடத்தாட்டி கொடுப்பது அல்லாஹுதான். அதனால்தான் நம்ம இந்த வார்த்தைகளை நாம் உபயோகிக்கின்றோம். அதுக்கு பின்னாடி நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கின்றது. இதுதான் முக்கியமான ஒன்றாக இந்த சூறாக்களுடைய விஷயங்கள் இருக்கின்றது. இஹ்தினா, எங்களுக்கு நேர் வழி காட்டுவாயாக. இஹ்தினா ஸிராத்துல் முஸ்தகீம், முஸ்தகீம் என்ற சத்தையான சீரான வழியை எங்களுக்கு நீ காட்டி தந்தல்வாயாக. வெற்றி பெறக்கூடிய அந்த வழிகளை எங்களுக்கு நீ நேரான வழியை நடத்தாட்டு. சிராத்தல்லதீன, அந்த வழி சிராத், அந்த பாதை எப்படியாக்கின்ற பாதை, அல்லதீன சிலர்கள் சென்ற பாதை, எந்த சிலர்கள் அந்த அனைத்தும் உன்னுடைய நியமத்துகளை அல்கொடைகளை பெற்றுக் கொண்டார்களே. யாரெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்காங்க? நபிமார்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். முதன்மையாக நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய அல்கொடைகள் நபியாக அனுப்பப்பட்டது. அதற்கு பின்னால் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் இவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அவர்களை பின்பற்றி வந்த தாபின்கள், தபா தாபின்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், அடுத்ததை தொடர்ச்சியாக வரக்கூடிய உலமாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள், இத்தனை நபர்களும் அல்லாஹ்வுடைய அந்த நியமத்துகளை பெற்றுக் கொண்டார்களே. எல்லாம் பெருநாளே எல்லாம் முடியாது. நீங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், எத்தனை நபர்கள் முஸ்லிமானவர்கள் ஆண்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை நபர்களுக்கும் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானா? இல்லையே. அதில் குறிப்பிட்ட நபர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான். அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்களும் சிலர்களுக்குத்தான் அமர்ந்து இதை பற்றி கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இதெல்லாம் ஒரு நியமத். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு விஷயங்கள், முக்கியமான சுன்னத்தான விஷயங்கள் இது ஒன்று. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது முடித்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்வது, நசீஹத்துகளை செய்வார்கள், கடமைகளுக்குரிய விளக்கங்களை சொல்வார்கள், சிலருக்குரிய தீர்வுகளை கொடுப்பார்கள். இத்தனை விஷயங்களும் நடந்திருக்கின்றது ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்த உடனே. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்துகள் உண்டு. அப்ப இப்படியாக்க நியமத்துகளை யார் அடைந்தார்களோ, இந்த நல்லடியார்களுடைய அனைத்து நபர்களுடைய சென்றார்களோ அந்த பாதைகளை என்னை நடத்தாட்டு. உன்னுடைய கோபத்திற்கோ, உன்னுடைய கோபத்திற்கு ஆளானார்களே அவர்களுடைய பாதை அல்ல ரப்பே. உன்னுடைய கோபத்திற்கு, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு எத்தனை நபர்கள் ஆளாகி இருக்கின்றார்கள். கோத்திரங்கள், குலங்கள், தனிநபர்கள் ஒவ்வொரு நபர்களையும் அல்லாஹ் தஆலா அது போன்று கண்டித்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். ஆது சமூக கூட்டத்தினர்கள் அழிந்தது எப்படி? அதே போன்று ஃபிரௌன், நம்ரூத், இவர்களெல்லாம் அவர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரம் தன் கையில் இருக்கின்றது என்று ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அத்தனை நபர்களும் அழிந்தார்கள். கடைசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏளனமாக பேசிய பொழுது அல்லாஹ் தஆலா வசனங்கள் மூலமாக காட்டிக் கொடுத்தானே, அவர்களுக்குரிய அதாபுகளை, அவர்களுக்குரிய அந்த கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினான். 2 நபர்களுக்கு காட்டினான். ஒன்னு சூரத்துல் நூன்ல வரக்கூடிய ஒரு நபர். அந்த நபரை அல்லாஹ் தஆலா மிகவும் ரசூலுல்லாஹ் கேவலமாக பேசினா உடனே அல்லாஹ் தஆலா வசனங்களை இறக்கிறான். அவன் எப்படி, என்ன, ஏது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு அவர்கள் இந்த மனிதரை பற்றி சொல்கிறான். 2வது தப்பத்தியதா, அபிலகபுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு இவர்கள் எல்லாம் ஆளானவர்கள். எக்காரணத்துக்கு அவங்களுக்கு ஹிதாயத் என்பதே கிடையாது. முன்னாடி வருது சூறாக்கள், அந்த அடுத்து வந்த சூறாக்கள் வருகின்ற வசனங்கள் வருகின்றது. கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம், அவர்களுடைய செவிப்புலன்களிலும் அவர்களுடைய பார்வைகளிலும் அனைத்திலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். பார்வைகள் திரையிட்டு விட்டோம் என்பதாக அல்லாஹ் இந்த வசனங்களில் எடுத்து சொல்கின்றான். அப்ப அப்படியா கொள்ள
வழிதவறியவர்கள் இருக்கின்றார்கள், உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள், உனக்கு அநியாயம் செய்தார்களே, வழிதவறினார்களே. கோபத்திற்கு ஆளானது மட்டுமல்ல, எந்த நேரான பாதைகளையும் அடையாமல் வழிதவறி சென்றார்களே, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நாம் செல்வதுதான் சரி என்பதாக சென்று கொண்டிருந்தார்களே, வழிதவறி சென்றார்களே, இவர்களுடைய பாதையும் அல்ல ரப்பே. யாருடைய பாதை? உன்னுடைய நியாமத்தை அற்கொடைகளை பெற்றுக் கொண்ட நல்லடியார்களுடைய, நல்லோர்களுடைய, நாதாக்களுடைய, வழிமார்களுடைய, ஒளிமார்கள், அன்பியாக்கள், இவர்களுடைய சுகதாக்களுடைய பாதைகளை எங்களுக்கு அமைத்துக் கொடு ரப்பே என்பதாக இந்த வசனங்களே ஒரு துவாவாகத்தான் அமைகின்றது இந்த அத்தியாயமே. அல்லாஹு தஆலா அப்படியா கொண்ட நன்பாக்கியங்கள் நம் அனைவருக்கும் தந்தால் வருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.